சபைக்குள்ள அப்படி என்ன நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் தான், கெண்டக்கி பக்கத்தில் ஒஹியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் ஒரு சர்ச் இருக்குது, மெகா சர்ச் அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கு ஒஹியோ மெகா சர்ச் அப்படின்னு இருக்கு. பாஸ்டர் ஆலி பேட்டர்சன். அந்த சபைக்குள்ள மிக மோசமான சம்பவங்கள் அரங்கேற தொடங்கி இருக்குது. கடைசி காலத்தில் 2 பேரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, பரிசுத்த மார்க்கம் இவர்களால் தூஷிக்கப்படும் இருக்கு இல்லையா, சத்திய மார்க்கம் இவர்களால் தூஷிக்கப்படும். அந்த வசனத்தை ஏற்கனவே பல விஷயங்களில் நடந்துருச்சு. அதாவது ஓரின சேர்க்கை இந்த மாதிரி காரியம்லாம் நடந்துருச்சு. ஆனால் இது துணிகரம், மனசாட்சியில் சூடுண்டவர்கள் அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களே அந்த வீடியோவை பார்ப்பீங்க பாருங்க. உள்ளுக்குள்ளே பைபிளை எட்டி உதைக்கிறது, யார் அதை கேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டி. எங்கே? சர்ச்சில், புல்பீட்டில் இது நடந்திருக்குது. அது எங்கே நடந்தாலும் தப்பு தான். அது ஸ்டேடியத்தில் நடத்தலாமா? இப்போ சில நம்மாட்கள் சொல்கிறான், சினிமா நடிக்கிற மாதிரி ஆடிக்கிட்டு நாங்கள் சர்ச்சுக்குள்ளேயே ஆடுறோம் அப்படின்னு கேட்குறான். ஆனால் அந்த மாதிரி இது எங்கே நடந்தாலுமே இது தப்பு தான். பாருங்களேன், இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சர்ச்சில் இது ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இவர் பெயர் எம்டி ஜெகன். இவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவில் இருக்கிற சர்ச்சில் பைபிளை எட்டி உதைத்து விளையாடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சினிமா பாடல்களை பாடுறாங்க சர்ச்சில், மேடையில், சர்ச் மேடை புல்பிட்டில் நின்று சினிமா பாடல் பாடுறாங்க, ஆக்டர் போல ட்ரெஸ் உடுத்தி கொண்டு சினிமா பாடல் பாடுறாங்க அப்படின்ற இந்த மாதிரி சபைகளில் பல விதங்களில் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கு உலகம் முழுக்கும். இது அமெரிக்காவில் சொல்றாரு. அமெரிக்காவில் எட்டி ஒதுக்கிறாங்க பைபிள்னு சொல்லிட்டு. இந்த சபை ஒரு மக்கள் கூடினாலே, ஒரு அதிகப்படியான மக்கள் கூடினாலே அங்கே தவறு நடக்கும் என்று அந்த ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா எந்த விதத்திலாவது ஒரு தவறு நடக்காங்க. அதனால்தான் இந்த பைபிள் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, கட்டிட சபைகளை அவர் கட்ட சொல்லவில்லை. அவர் 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாரு. 3.5 வருஷம் ஓடி ஓடி புத்தகம் பண்ணாரு, பேசுற மக்களோட பேசினாரு, கடவுளை பத்தி சொன்னாரு, எதிர்காலத்தை பத்தி சொன்னாரு, எப்படி வாழ வேண்டும் என்றதை சொல்லிக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து எப்படி வாழ வேண்டும் இந்த உலகத்தில் மனிதன் அப்படின்றத சொல்லிக் கொடுத்தார். அந்த கட்டிட சபையை அவர் கட்டல. 3 வருஷம் அவர் ஓடி ஓடி அங்கங்க மெசேஜ் கொடுத்தாரு. பழைய கட்டிடங்கள், பழைய ஆலயங்கள், சபைகள் என்ற இடத்துல தான் அவர் போய் கட்டின மெசேஜ் கொடுத்தாரு. ஆனா இவ்வளவு பெரிய நான் தான் கடவுள் சொன்னவர் ஒரு கட்டிட சபை கூட அவர் கட்டல. அவரு 10 வயதா இருக்கும் போதே, 12 வயதா இருக்கும் போதே அவர் போயிட்டு அங்க இருக்கிற பாஸ்டர்களுக்கு கேள்வி கேட்கிறார். அவர் ஒரு பகுத்தறிவாதி. இயேசு கிறிஸ்து ஒரு பகுத்தறிவாளி. அந்த பகுத்தறிவோடு அந்த பைபிளானது பகுத்தறிவு உடையது. இன்னைக்கு அந்த பகுத்தறிவு பைபிளை இவங்க பைத்தியகாரத்தனமா மாத்திட்டாங்க. இந்த எம்டி ஜெகன் போல ஆட்கள் சபைக்கும் கட்டிடத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த பைபிளை பைத்தியகாரத்தனமா மாத்தி போட்டாங்க. கர்த்தருக்கு இயேசுக்கு அன்னைக்கே தெரியும், இந்த சபை ஒரு கட்டிடம், இந்த மக்கள் கூடுதல் இருந்துதானா அங்க ஒரு தவறு நடக்கும். காணிக்கன்று போடுறாங்க, அந்த காணிக்கையில கொள்ளடிச்சிடா பாசு திருட்டா, அந்த செக்ரட்டரி திருட்டாரு, ஒரு எலெக்ஷன் அங்கே ஒரு தகராறு நடக்குது, செக்ரட்டரி எலெக்ஷனு. இந்த மாதிரி ஒவ்வொரு சபையிலையும் இவ்வளவு பிரச்சனை. எப்படி ஒரு சர்ச்சுக்கு போற பிள்ளைங்க ஒன்று அங்கே லவ் பண்ணி எங்க வாலிப பெண்ணும் தவறான வழியில போகாத இல்லை. சர்ச்சுக்கு போய் சர்ச்சுக்கு போய் தண்ணி அடிக்கிறவ, சிகரெட் பிடிக்கிற பிள்ளைகள் இருக்காங்க. சினிமா பார்க்குற தப்பு இல்லை. இந்த மாதிரி அந்த சபை என்ற இடத்துல உயர்ந்த சத்தியம், ஆழமான சத்தியம் என்ற இடத்துல போற வாலிபர்களுக்கு இன்னைக்கு சரியான வாழ்க்கை வாழ. இந்த பைபிளானது ஒரு வாழ்வியல் புத்தகம். வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் ஒரு புத்தகம். அதுல நம்முடைய வாழ்க்கை தான் இந்த வசனங்கள்ல மறைபொருளாகவும், புதைபொருளாகவும், ரகசியங்களாகவும் மறைந்திருக்கிறது. நாம் கற்கும் கல்வி இந்த வேதத்திலே மறைபொருளாகவும் ரகசியங்களாகவும் மறைந்திருக்கிறது. இதுதான் நமக்கு தேவை. இந்த ஒரு வாழ்க்கையை உருப்படியா வாழணும். அதுதான் இந்த கடவுளுடைய நோக்கம். அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது இந்த பைபிள். இதை பற்றியெல்லாம் இவங்க சொல்றது கிடையாது. அங்க பைபிளை எட்டி வச்சுட்டா, அங்க பைபிளை கொளுத்தி போட்டா, இந்த வேதத்தில் இருக்கிற உண்மையான விஷயங்களை இவங்க சொல்றது கிடையாது. நிஜ வாழ்க்கைக்கு ஏற்றதா இவங்க இந்த விஷயங்களை மாத்துறது கிடையாது. நடைமுறைக்கு ஒத்து வர விஷயங்களை, விளக்கங்களை இவங்க பைபிள் இருந்து சொல்றது கிடையாது. அதனால இன்றைக்கு மருத்துவமனைகள் நிரம்பி வருகிறது. வியாதி இல்லாத வாழ்க்கைக்கு வழி சொல்கிறது வேதம். வியாதி இல்லாத வாழ்க்கைக்கு வழி சொல்கிறது பைபிளில் உள்ள வசனம். வளமான வாழ்க்கைக்கு வழி சொல்லுது, பணம் பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கைக்கு வழி சொல்லுது இந்த பைபிள். நம்முடைய பாடி எப்படி செயல்படுது அப்படின்றத சொல்லுது இந்த பைபிள். இந்த பாடியில் உள்ள அங்கத்தில் உள்ள அவயவங்களை பற்றி சொல்லுது இந்த பைபிள். இதை பற்றியெல்லாம் உணராத, சிந்திக்காத இந்த வேத விளக்கவாதிகளால் நமக்கு நஷ்டம், பண கஷ்டம், மன கஷ்டம்.
தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. 2024 தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த அறிவின வேத விளக்கங்களால், வெற்று பைபிள் விளக்கங்களால், இந்த பாஸ்டர்களும் மோகன் சிங் லாசரஸ் போன்ற ஆட்களால் இந்த ஒரு கிறிஸ்தவத்திலும் இந்த உலகத்திலும் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் சிந்திக்க வேண்டும். நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயத்தை ஆன்லைன் பிரேயரு, இந்த பிரேயர், அந்த பிரேயர் என்றாங்க. இந்த மாதிரி எம்டி ஜெகன் இந்த சபைகளை முக்கியத்துவப்படுத்துறார். ஆனாலும் நம்முடைய சரீரத்தில், இந்த சபைக்கு போறோம், நம்முடைய சரீரத்தில் ஒரு புத்துணர்ச்சி இல்லை, ஒரு ஆரோக்கியம் இல்லை, இருக்க வேண்டிய ரத்த அளவு இல்லை, இருக்க வேண்டிய ஸ்ட்ரென்த் இல்லை. இந்த மாதிரி இல்லாதமையிலே நம்மை தள்ளிவிட்டார்கள் இந்த வேத விளக்கவாதிகள். வேதத்தை மணிக்கணக்கிலே பிரசங்கம் செய்கிறவர்கள், வசனத்தை மணிக்கணக்கிலே விளக்குகிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையை வீணடித்து விட்டார்கள். நம்முடைய ஒரு வாழ்க்கை இங்கே வீணாக போய்விட்டது. கட்டிட சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பாஸ்டிங் பிரேயருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இரவு பிரேயருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, மாத இறுதி பிரேயருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பைபிள் ஸ்டடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இன்னைக்கு இந்த வாழ்க்கை ஸ்டடியாக இல்லை. நம்முடைய கால்கள் தள்ளாடுகிறது. உறுதியான கால்கள் இல்லை. வியாதி வலி. ஒரு சரீரத்தை எப்படி சரியாக வைத்துக் கொள்வது என்ற விழிப்புணர்வு இந்த வேதத்திலிருந்து சொல்லவில்லை. பைபிள் ஒரு விழிப்புணர்வு புத்தகம், வாழ்க்கை விழிப்புணர்வு புத்தகம் இந்த பைபிள். அதை உணர்ந்த ஒருத்தரும் கிடையாது, அதை உணர்ந்தவர்கள் ஒருத்தரும் கிடையாது. இந்த பைபிள் பரலோகத்துக்குரியது, நரகத்துக்குரியது, கடவுளுக்குரியது, சாத்தானுக்குரியது என்று நமக்கு கண்ணிலே புலப்படாத வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வேத விளக்கவாதிகள், ஆன்மீகவாதிகள். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.